உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாக்டர் பாஷி வேலாயுதம் அண்ட் டாக்டர் சஞ்சய் இவங்க ஒரு பைபாஸ் ரீடு பைபாஸ் பண்ண பேஷண்ட்டுக்கு பைபாஸ் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பேஷண்ட்டுக்கு போன மாதம் ஒரு பைபாஸ் பண்ணாங்க. பைபாஸ் பண்ண அடுத்த நாளில் பேஷண்ட்டுக்கு ஒரு 48 ஹவர்ஸ் யூஸ்வலாக 72 ஹவர்ஸ் ஐசியூலே மேனேஜ் பண்ணுவோம். அந்த கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பேஷண்ட்டு பிபிஏ ஹோல்ட் ஆகாது. இதுக்கு நம்ம டிசி ஷாக், அதாவது நேரடி எதிர்ப்பு இந்த சக்தி கொடுக்கணும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்து தான் அந்த ஷாக்கை கன்வெர்ட் பண்ண முடியும். யூஸ்வலாக ஒரு ஷாக் 2 ஷாக் கொடுத்து பேஷண்ட் ரெக்கவரி ஆவாங்க. ஆனால் இந்த பேஷண்ட்டில் அவங்க 100-200 லைட்டு கொடுக்க வேண்டிய அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி பண்ணி தான் அதை ரெக்கவரி பண்ண முடிஞ்சது. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ப்ரெஸ், மீடியா அண்டு மற்ற டாக்டருடைய நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. பேஷண்ட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க. அவரும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இன் டீட்டெயிலாக வாட் எவர் டவுட் என்ன இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இந்த நியூ ஆப்ரேட்டிங் மேனுவல் சார் லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆனது. யூனிவர்சல் ஹெல்த் கோட்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் விஜய் பாஸ் இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி புக். The Universal Health Code launched by also curated by our Dr. Vijay Bose. இந்த டாக்டரை அறிமுகப்படுத்தினது திருமலை டாக்டர். அவர் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி யாராலையும் முடியாதான். முக்கியமாக ஒரு 4 பேரை தான் இருக்காதான். அதில் இவரும் அவரும் இன்னும் 2 பேரும் இங்கே ஒருக்கும் சொன்னான். நல்லா அறிமுகம் பண்ணி வச்சார். இந்த டாக்டர் தெய்வம் மாதிரி. இவெல்லாம் இல்லைனாக்கா நான் இப்போ நடக்க முடியாது. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கான். 2 டாக்டரும் தன்னோட உயிரை அடமானம் வச்சு இந்த உயிரை காப்பாற்றிருக்கா. அது நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் போராது. இன்னொரு விஷயம், நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேலையே திருப்பி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வேலை மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறையும். சரி போடா அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் இந்த டாக்டரெலாம் தெய்வம் மாதிரி. உண்மையே சொல்கிறேன், தெய்வம் மாதிரி தான். இந்த கிழவனை எது காப்பாற்றுன்னு அவர் நினச்சிவிட்டானாக்க போயிருப்பேன். ஆனால் டாக்டர்லாம் 85 வயசானாலும் தன்னோட உயிரை அடமானம் வச்சு கண்ணும் கருத்துமாக இருந்து காப்பாற்றிருக்கா. இதுக்கு ஈடு எத்தனை தரம் நன்றி சொன்னாலும் போராது. ஆனால் நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன், நமஸ்காரங்களை சொல்லிக்கிறேன். இந்த டாக்டர்ஸ் கூட இருந்த டாக்டர்ஸ் அத்தனை பேரும் நல்லா ஒத்துழைச்சிருக்கா. எனக்கு இந்த டாக்டர் முதல்ல ஆப்ரேஷன் பண்ணும்போது நல்லா இருக்கு ஐயப்பன் அப்படின்னார். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்புறம் இந்த டாக்டர் பண்ணினது எந்த விஷயமே எனக்கு தெரியாது. இல்லை அப்புறம் கண்ணு மூச்சு பார்த்து வரலாம் தெய்வமாக எனக்கு தோணுச்சு. நான் எத்தனை நன்றி கடன்பட்டாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். டாக்டருடைய பெருமைகளை நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். இவளுக்கு எத்தனை சன்மானம் கொடுத்தாலும் போராது. ஆனால் என்கிட்ட வசதி இல்லை. ஆனால் அவளுக்கு எவ்வளவோ நிறையா பண்ணலாம். அதனால் அவள் குடும்பங்கள்லாம் நம்ம க்ஷேமமாக இருக்கணும். பகவானுடைய அனுகிரகத்தில் அவளும் ஆரோக்கியமாக இருந்து இந்த மாதிரி பேஷண்ட்டுகளை நிறையா அவள் குணப்படுத்தி வெளியில் அனுப்பணும். நான் நமஸ்காரம் பண்ணி கேட்டு. தெரியாது அப்போ தெரியாது. அனஸ்தீசியாவில் தான் இருந்தாங்க, வெண்டிலேட்டரில் தான் கனெக்டடாக இருந்தார். கம்ப்ளீட்டு மெடிசின் கொடுத்து அவர் வெண்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்க முடியும். ஏன்னா ஃபுல்லேட்டாக இருக்கும்போது ஆப்ரேஷனுக்கு அப்புறமா எனக்கு இந்த சாதாரண வாட்டில் வந்த அப்புறம் தான் ஓரளவு மழக்கம் தெரிஞ்சுது. ஆனால் எல்லாரையும் பார்ப்பேன், சிரிப்பேன். ஐசிபியில் இருக்கும்போது எல்லோரும் பார்த்து சிரிச்சிருக்கேன், எல்லோரும் வணக்கம் சொல்லியிருக்கேன். அப்புறம் இது வைக்கிறதுக்காக அந்த இதுக்கு வார்டுக்கு போனேன். என்ன தெரியுதான்னு கேட்டால் எல்லோரும். ஆனால் தெரியலன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அத்தனை தூரம் பழகி உயிரை காப்பாற்றினால என்ன தெரியுதான்னு கேட்டிருக்கா. நன்றி கேட்டோம், தெரியலன்னு சொல்லிட்டேன். No, because if you don't do the surgery, he will not survive. He can have a problem and suddenly it could be fatal. See, operation before the surgery, he had critical blockage in the arteries. So
that itself would have been fatal for him. He survived only because we did the operation and improved the blood supply of the heart. ஹார்ட்டுடைய பிளட் சப்ளை ரொம்ப கம்மியாக இருந்துட்டு தான் என்கிட்ட வந்து ஹார்ட் பம்பிங் வீக்கமாக இருந்தது. ஸோ இது இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்த சான்சஸ் ஆஃப் சர்வைவல் இஸ் வெரி லெஸ் பிகாஸ் ஹார்ட் இஸ் ஸ்டில் நாட் கெட்டிங் இனஃப் பிளட். பைபாஸ் பண்ணி நம்ம சர்க்குலேஷன் எல்லாம் நார்மல் ஆய பிறகு தான் இந்த பிரச்சனை வந்தது. ஸோ த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஷோக்கு கூட தான் ஹார்ட் வில் இம்ப்ரூவ், அதர்வைஸ் ஹார்ட் வில் நாட் பிக்கப். Only solution. There is no other way. Angioplasty was not possible. Calcified arteries and the pumping capacity of the heart was around 25 to 30%. It was a high risk for surgery, but normally we have done many cases successfully. They go home. In more than 20,000 patients only, he is the one patient in my whole experience behaving like this. And then, not only that, after 5 days of continuous work with everybody, surviving and going home. We had instances where we are given shock, few of them may not survive. The heart, நம்ம ஷோக்கு கூட தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தால் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. வேறு மெஷின் எல்லாம் போட்டாலும் அல்டிமேட்லி யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஹார்ட் ஹேஸ் டு ஹோல்ட் பை இட் செல்ஃப். என்ன மெஷின் கொடுத்தாலும் மெஷின் ஒன்லி டெம்பரரி இன் எ ஃபெயிலிங் ஹார்ட். ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இட் இஸ் ஏபிள் டு ஹோல்ட் ஆன். Then once it turns the corner, it will pump. That interim period only you need all this support. He was very lucky and God has been merciful to us. 5 days waited. Still how many days you can have waited? Difficult to say. He improved in 5 days. And all strongest medicines only. Plus 5th day he did that procedure. Fortunately that went successful. That's also very difficult. Very, sometimes these type of cases it will not respond. So he did a very good job and patient responded for that particular thing. That put a full stop. Yes, sir. Is the first time you doing, sir? No, sir, we have done such cases previously. Patient who had, say, bypass 5 years before, who come with a fast heartbeat, இந்த மாதிரி துடிப்பு வித்தியாசம் இருக்கும்போது we do. Sometimes ICD போட்டு வச்சுருப்பாங்க. ICD மூலியமாக ரெக்கரண்ட் ஷாக் இருக்கும்போது பேஷண்ட் எடுப்போம். பிகாஸ் ஷாக் இஸ் ஒன்லி இஸ் ஆஸ் அ பேக்கப். The ICD is as a backup. This is the pacemaker. And it is there. So shock is like we are showing the connection into the heart. Yeah. So that further something happens, the shock will be given from electricity is inside here. But the electricity reserve, battery reserve is less. Continuously if it happens, this also will get exhausted. Exactly. ஸோ இப்போ கண்டினியூஸாக வரும்போது இது போட முடியாது. போட்டால் அதில் இட் வில் நாட் லாஸ்ட். அது வந்து எக்ஸ்டர்னல் ஷோக் கொடுத்து அது கிளியர் ஆகிடுச்சா ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஃபர்தர் இப்போ சப்போஸ் அவர் வீட்டு வச்சு ஏதாவது பிரச்சனை வந்தால் he may not reach the hospital. அதுக்குள்ளே இது ஷோக்கு தனியாக ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். அது 10 to 12 years. 12 years. 10 to 12 years. No, that we have some parameters. But sir சொன்ன மாதிரி அந்த வே திரும்ப ஷாக் வெளியிலேருந்து கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பேட்டரி போட முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த ஷாக் எதனால வருது அந்த சர்க்கியூட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி. The unique thing about this case, usually after bypass surgery or after heart attack, circuit தன்னாலேயே improve ஆகும் சார். பட் அவரோட heart was already so much scarred and because of the stress of the surgery probably triggered this fast heartbeat. And probably I have 2 or 3 cases where immediately after an angioplasty or after bypass where we have done. And in fact sir சொன்ன மாதிரி நம்ம ஸ்ட்ரெச்சர்லேருந்து cath lab table மூவ் பண்ணும்போது me and my team we have given almost 25 shocks. And that was the unique thing, and the intensity of the fast heartbeat in the patient and how it responded to the treatment. Yes, the willpower like what you அவர் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அவருக்கு they had burns because of the shock. இப்போ தான் எல்லாம் முதுகிலெல்லாம் skin was burnt because of the electrical shock. So whenever he requires extra on the வெளியிலேருந்து சிஸ்டர் மானிட்டர் பண்ணிட்டு ஆமாம் இது இன்டர்னல் டிஃபிபிரிலேஷன் இட் வில் ஒர்க் சார். அது கொடுத்துரும் அதனாலே it's around 4 to 5 lakhs the cost of the machine per se, and it has a battery life. So 10 years அப்புறம் அந்த பேட்டரி மட்டும் நம்ம திரும்ப மாற்றணும்.
But that is the second step of the treatment. முதல் ஸ்டெப் வந்து இந்த சர்க்கியூட் abnormal சர்க்கியூட் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை காட்டரைஸ் பண்ணுறது தான் அப்ளேஷன் சொல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ once we do that, then this is like a backup. ஒரு காரில் நம்ம போகும்போது ஒரு ஏர் பேக் இருக்கிற மாதிரி ஒரு இவெண்ட் வரும்போது it protects us. No sir, we have, the companies which produce it are Western companies, but we have it. In India, we have all the three companies, the three major companies. So we can use any one of the companies to put the machine. They're all important. Is it not in constant position, sir? No, it is usually in the scar உள்ளுக்குள்ள இருக்கிற some living cells will be there, sir. அதுதான் இந்த சர்க்கியூட்டை ட்ரிகர் பண்ணும். ஸோ நம்ம அப்ளேஷன் மூலியமாக இந்த லிவிங் செல்ஸ் விதின் த சர்க்கியூட் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை காட்டரைஸ் பண்ணுறது தான் அப்ளேஷன் சொல்கிறோம். ஸோ பேசிக்கலி யூ ஆர் கிரியேட்டிங் மோர் ஸ்கார், பட் யூ ஆர் கிரிட்டிக்கலி ஐடென்டிஃபைங் விச் பார்ட் ஆஃப் தி, ஏன்னா இவ்வளோ டேமேஜ் ஆன ஹார்ட் மசிலில் there'll be thousands of circuit. The key thing is which is the critical circuit which is responsible for this particular condition. அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டும் நம்ம ட்ரிகர் பண்ணுறது தான். சாரோட கேஸில் the circuit was on the outer surface of the heart also. ஸோ ஹார்ட் உள்ளுக்குள்ளேருந்தோ இந்த சேம்பர் உள்ளுக்குள்ளேருந்தோ நம்ம ஆக்சஸ் பண்ணி we went inside. அதே மாதிரி ஹார்ட்டோட அவுட்டர் ஆஸ்பெக்ட்லையும் we had to give some ablation. That was another. It is rare sir, it is rare. In the sense இவ்வளோ சீக்கிரம் பைபாஸ் முடிஞ்சு இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது யூஸ்வலி ரேர். பட் ஹார்ட் வேகமாக துடிப்புற நோய் இருக்குது, அதுதான் கார்டியக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லணும், வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம். அதுக்கு அப்ளேஷன் இஸ் ஒன் அப்ரூவ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். கண்டினியூஸாக மோர் தென் 3 ஷாக்ஸ் பர் டே அப்படின்னு சொல்லும்போது விடி ஸ்டாம் சொல்லுவோம். ஒரு புயல் மாதிரி வரும். அந்த மோர் தென் 3 ஷாக்ஸ் ஒரு நாளைக்கு இருந்துச்சுன்னா the treatment is not anything else. You try medicine ரெஸ்பாண்ட் ஆகணும்னா இந்த ablation is the only treatment. It is a class 1 அப்படின்னு சொல்லுவோம். The first line treatment is an ablation. But usually after bypass surgery we wait because the heart is healing. So 1 day wait பண்ணி பார்த்தோம், 2 day, 3 day. எப்படி தான் அவாய்ட் பண்ணலாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் in somebody who is already sick. We tried, but he didn't respond to any other treatment apart from ablation. Then we had a discussion with the family, with Dr. Bashi, and then we decided that this is the right time to do the procedure. The commonest cause of a heart attack, death in a heart attack, is due to this ventricular fibrillation only. That is why recently I was in Scotland for a visit. So I went to a park. So outside, near the toilet, they kept a defibrillator. If somebody arrests or something, to give a shock. So in people who in crowded places, suppose so many people come in a place, in public places it's better, safer to have a defibrillator, educate the children in the school also, how to resuscitate. You can save a lot of life, because as you see that when the heart is fibrillating, one shock will revert normally. He is a very special case. So somebody who has got a heart attack, the heart is fibrillating, somebody massages or give a shock, it will revert back to normal, 1 or 2 shocks maximum. So it is the commonest cause of death, is ventricular fibrillation after a heart attack. அப்படி தான் மேஜர் அட்டாக் வந்துட்டு ஹார்ட் அப்படியே நின்றுடும். கரெக்ட் டைமில் யாராவது ஷோக் கொடுங்க, இது இல்லாமல் பிரயோஜனம் இல்லை. ஸோ இட் இஸ் மேபி ஒன் ஆஃப் தி things the public government or something can do is, for example, big malls or people when they crowd for anything, or parks or other places where people crowd. As the people are getting older now, you understand? So incidents of heart attacks are increasing because we all live longer now. So yeah. In fact, SIMS-oட emergency department, we conduct special workshops, and where we train traffic constables, auto rickshaw drivers. Every month we have an initiative. Training la kudukurom sir. Equipment facility initiative பண்றோம். இதுவரை common place வந்து initiative எடுக்கிறோம் sir management. Even we are trying to educate school. See, most important thing is to educating children, they are the future. Suppose high school and colleges and all, everyone should, if somebody knows how to at least massage, when somebody unconscious, even if you don't give artificial breathing, doesn't matter. If the heart stops more than 3 minutes, even if you resuscitate the patient, your brain will go. That is very important. Cardiac massage, everybody should know, in fact, if you ask me today.
because of so much of population, so much of heart disease. Not a genetic problem. It is related to he had a previous heart attack. That is why he had a bypass surgery. And the heart attack in the area or a scar on the. From there only that thing has happened. When I did a bypass and increased the blood supply, and the area it became called a reperfusion injury we called. Secondary to the bypass, increased blood flow, some area becomes irritable, muscle. Yeah, so 3D mapping வந்து சார், ஸோ இந்த சர்க்கியூட் ஹார்ட் உள்ளுக்குள்ளே எங்கே இருக்குன்னு we have to quickly map. ஏன்னா இந்த வேகமான துடிப்பு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது பிபி 40 கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை மோர் தென் ஒரு 2 minutes விட்டோன்னா அகெயின் பேஷண்ட் வில் கொலாப்ஸ். ஸோ அந்த 2 minutesல வந்து நம்ம இந்த சர்க்கியூட் எங்கே இருக்குன்னு பார்க்குற அந்த டெக்னாலஜி வாட் வி யூஸ் இஸ் 3D mapping. இட் இஸ் லைக் அ ஜிபிஎஸ் சிஸ்டம். நம்ம ஹார்ட் உள்ளுக்குள்ளே we have one electrode, we connect to magnetic patches பேஷண்ட்டோட பேக்கில். ஸோ ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் மாதிரி இந்த கத்தீட்டர் நம்ம எங்கே மூவ் பண்ணதோ நம்ம 3D சிஸ்டமில் பார்க்கலாம் எங்கே மூவ் பண்ணுது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு கிரியேட் அ குவிக் மேப். ஹார்ட் உள்ளுக்குள்ளே எங்கே ஸ்கார் இருக்குது, எந்த ஸ்கார் இந்த பர்டிகுலர் சர்க்கியூட்டுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு அந்த ஒரு மேபி இன் 2 minutes நம்ம மானிட்டர் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்கார் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கார்டரைஸ் பண்ணுறது தான் அந்த 3D மேப்பிங் அண்ட் அப்ளேஷன் சொல்கிறோம். ஸோ ஆமாம் ஆமாம் ஆமாம், தட் இஸ் த மேப்பிங். இந்த இனிஷியல் பார்ட் ஆஃப் த ஸ்டடி வந்து மேப்பிங். நம்ம எங்கே இந்த சர்க்கியூட் இருக்குன்னு பார்க்குறது தான் 3D மேப்பிங் சொல்கிறோம். அதை கரிச்சு விடுறது தான் அப்ளேஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம தொட வழியாக ஹார்ட்டுக்கு போகிற சுத்தரத்த குழாய் அயோட்டான்னு சொல்லுவோம். அதை வழியாக குழாயை கொண்டு போய் கத்தீட்டரை கொண்டு போய் ஹார்ட் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஹார்ட்டோட சேம்பர் உள்ளுக்குள்ளேயே என்ட்ரு பண்ணி வி காட்டரைஸ் த டிஷ்யூ. இவருக்கு வந்து அந்த வெளிய சைட்லையும் இருக்கிறனால சின்ன ஒரு அறுவை சிகிச்சை மூலியமாக நம்ம அந்த ஹார்ட்டோட அவுட்டர் சாக்லையும் என்ட்ரு பண்ணி வி கேவ் தி அப்ளேஷன். Thank you. Thank you. Thanks. Thank you. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.